வீட்டில் ஒரு வாழைப்பழம் இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பர் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சாண்ட் சமையல் ரெசிபீஸ். முதல்ல மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா பழுத்து இருக்கிற வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க. ஒரு வாழைப்பழம் சேர்த்தா போதும், நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து செய்யலாம். மைதா மாவு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வெள்ளையாக கிடைக்கும் பேன்கேக். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேன் கேக் சரியாக வராது. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு மறுபடியும் பால் சேர்த்து கொஞ்சமாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது வேண்டான்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இது நல்லாவே ஸ்மூத்தாகவே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு ஒரு கரண்டியால் இந்த மாதிரி எடுத்து கலந்து பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா பேன் கேக் நல்லா வரும். அடுத்ததாக தோசைக்கல்லில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய், நெய் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பேன் கேக் பேட்டரை எடுத்து நல்லா நடுவில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு தேய்ச்சி விடாதீங்க, அப்படியே மொத்தமாக தான் இருக்கணும். ஊற்றுனதுக்கப்புறமா மேலே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நட்ஸ் பவுடர் சேர்க்குறேன். நட்ஸ் பவுடர் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் நட்ஸ் மட்டும் இல்லை, நட்ஸு எல்லா சீட்ஸோட பவுடரும் இருக்குது. இதை சேர்க்கும் போது இன்னுமே நல்லா ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஓரங்களில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லாட்டி நெய் எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க. ஓரங்களில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு வேக விட போகிறோம். 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்க போகிறேன். திருப்பி போட்டு 2 பக்கமே 1 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். தேவைப்படும் போது மேலே கொஞ்சம் பட்டர் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது சர்வ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக தேன் இல்லாட்டி மேப்பிள் சிரப் அது சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பரான பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வாழைப்பழம் பதிலாக ஆப்பிள் கூட சேர்த்து பண்ணலாம், இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைனா வாழைப்பழம், ஆப்பிள் ரெண்டும் கூட சேர்த்து சாப்பிட்லாம். அதாவது குழந்தைங்க ஃப்ரூட்ஸே சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிடுமே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.